கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆயத்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம மாசத்துல 3வது சனிக்கிழமை கிராம சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம புறப்பட்டு போகிறோம். அதற்காக இன்றைக்கு மாலையில, வெள்ளிக்கிழமை மாலையில ஆயத்த ஜெபம் போகிற ஊழியத்தை கர்த்தரை ஆஸ்வதிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கூடியிருக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. சரி, கவனிக்கலாம். ஒரு சாட்சியோடு கூட இந்த செய்தியை எடுக்கும்படியா விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, பவுலுக்கு ஒரு அழைப்பு வருது. நீ இருந்தது போதம்பா, பரலோகத்துக்கு வா என்று ஒரு அழைப்பு வருது. 2 காரியங்களினால நெருக்கப்படுகிறார். என்ன அழைப்புன்னா, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு என்று ஒரு அழைப்பு வருது. பரலோகத்துக்கு வாப்பான்றார். ஆனா பவுல் அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், அதாவது அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. பரலோகத்துக்கு, அதாவது இங்க கண்ணை மூடினார்னா பரலோகத்துல போய் கண்ணை திறக்க போறாரு. இதுல அதிக நன்மை இருக்கிறது. கர்த்தர் அழைக்கிறாரு, வேண்டாம்பா கொஞ்சம் தள்ளி வைங்க, நான் இந்த சரீரத்துல தரித்திருப்பேனா சபையாருக்கு நான் அவசியமா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சாட்சியோடு கூட சொல்றேன் இல்லையா. நான் சென்னையில ஜீவா அப்ப வேதாகம கல்லூரியில நான் படித்து கொண்டு இருக்கும் போது, அங்கிருந்து வந்துதான் நம்ம சூனாம்பேட்டில சபையை நடத்தி கொண்டு இருந்தோம். அப்போ நம்ம சபையில இருக்கிற ஒரு பெண் அகால மரணம் ஆயிடுச்சு. ரொம்ப துக்கமா இருந்தது. நான் போய் அந்த ஐயா, ஒரு வில்லியம் கேரி பாஸ் இடத்துல சொன்னேன், ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப துக்கமா இருக்கு, ஒரு ஆத்துமாவை வீணடிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சபைக்கும் சரி கர்த்தருக்கும் சரி நாம் அவசியம் என்பதை ஜனங்களுக்கு பேசு என்று சொன்னார். ஆமாங்க, நம்ம தாயின் கருவில பிறந்திருக்கிறோம், உலகத்துல பிறந்திருக்கிறோம். சபைக்குள்ள வந்து பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை பேசு என்று சொல்லி என்னோடு கூட பேசினாரு. அந்த நாட்கள்ல எடுத்த செய்தி தான், குறைஞ்சது இது வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த செய்தி. அவரு தான் சொல்லி கொடுத்தாரு இந்த செய்தி எப்படி எடுக்கணும்னு சொல்லி. அதுல இப்ப கொஞ்சம் கூடுதலான ஒரு சில காரியங்களை சேர்த்து உங்களோடு பேசும்படியா விரும்புகிறேன். வாசிக்கலாமா? யாராகிலும் ஒருத்தர் வாசிக்கலாமா? பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கவனிக்கலாம், 2 காரியத்தினால நெருக்கப்படுகிறேன். ஒன்று, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகையை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 2 காரியத்தினால நெருக்கப்படுகிறோம். ஒன்று, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு என்று சொல்லுகிறார். தாவீதும் கூட பவுல் வந்து 2 காரியங்களால நெருக்கப்படுகிறார். ஒன்று, தேகத்தை விட்டு பிரியணும், இன்னொன்று சரீரத்துல தரித்திருக்க போறேன்னு சொல்லி 2 காரியத்தை கர்த்தர் கேட்கிறார். இது 2ல பவுலுக்கு எது அவசியமா இருந்ததுன்னா, சரீரத்துல தரித்திருந்து தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்குவதற்காக செயல்படுவதே எனக்கு அவசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மனா இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆமென். தாவீதும் கூட 3 காரியங்களால நெருக்கப்பட்டார் என்று சொல்லி 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, காத்து தீர்க்கதரிசி தாவீதை வந்து கேட்பார், 7 வருஷம் தேசத்திற்கு பஞ்சம் வேண்டுமா,
அல்லது 3 வருஷம் 3 மாதம் 3 நாள் உன் தேசத்துல கொள்ள நோய் வேண்டுமா என்று சொல்லி தாவீது இந்த 3 காரியங்களால் நெருக்கப்பட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியங்களால நெருக்கப்பட்டார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஞானஸ்தானம் எடுக்கும் போது யோர்தான் நதியில முழுகி அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். 2வது முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம், கர்த்தர் கல்வாரி சிலுவைக்கு போய் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து உயிர் தேர்ந்து திரும்ப பரமேறி போக வேண்டும். 2வது ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அதை அவரு பெறக்கூடாதபடி, 2வது ஸ்தானத்தை பெறக்கூடாதபடி பிசாசு அவரை எவ்வளவாய் நெருக்கினான் என்று சொன்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல மலையில கொண்டு போகிறான், தேவாலயத்தின் உட்புறைகளை கொண்டு போகிறான். என்னை தாழ விழுந்து பணியும், இந்த ராஜ்யங்கள் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன், அல்லது தேவாலயத்திலிருந்து நீ குதியும், தேவனுடைய தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, உன் பாதங்களை காப்பாங்க. காரணம் என்னன்னா, தலை கீழே குதிக்க சொல்றான். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனா பிசாசுடைய ராஜ்யங்கள் ஒழியப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனா நமக்கு ரட்சிப்பு உண்டாகும், மனுக்குலமாகிய நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அது முடியும் அளவும் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமே. தேவ பிள்ளைகளை கவனிங்க, நான் ஒண்ணா உங்களுக்கு ஒவ்வொரு காரியமாக உங்களுக்கு சொல்லிக்கின்னு போறேன். இப்போ பவுலுக்கு ஒரு அழைப்பு வருது, நீ தேகத்தை விட்டு, அதாவது இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு வாப்பா, உனக்கு அதிக நன்மை இருக்குது என்றார். அந்த நன்மையில ஒரு காரியத்தை பார்த்து, ஆனா பவுல் நான் சொல்றேன்னா, அது வேண்டாம், அதை தள்ளி வைங்க ஆண்டவரே, நான் இந்த சரீரத்துல தரித்து இருக்கணும், நான் உயிரோடு பூமியில இருக்கணும், இது நிமித்தமா மக்களுக்கும் சபைக்கும் உமக்கும் மிகுந்த அவசியமா இருக்கிறது என்று பவுல் என்ன பண்ண சொல்லுகிறார். இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், அவர் தேகத்தை விட்டு போனா என்ன நன்மை இருக்கிறது என்று சொன்னா கவனிக்கலாம். இப்போ பரலோகத்துக்கு இங்க கண்ணை மூடினார்னா அவர் பரலோகத்துல போய் கண்ணை திறப்பார். என்ன நன்மை இருக்குதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, அங்க என்ன இல்லைன்னா பரலோகத்துல கடல் இல்லையா, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிட்டு கடல் இல்லை என்று சொல்லுகிறார். ஏன் அங்க கடல் இல்லை அப்படின்னா, கடலை குறித்து 3 காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. யூதா எழுதின பொதுவான நிருபம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? பவுலுக்கு எங்க அழைப்பு வருது, நீ பரலோகத்துக்கு வாப்பா, அங்க வந்துரு, உனக்கு அதிக நன்மை இருக்குதுன்றார். ஏன்னா அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, போராட்டம் இல்லை, சத்துடைய போராட்டம் இல்லை, அங்க இளைப்பாறுதல் அதிக அவருக்கு நன்மை இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, அது வேண்டாம்பா, அதை கொஞ்சம் தள்ளி வைங்க, அதை கொஞ்சம் தாமதப்படுத்துங்க, நான் சரீரத்துல தரித்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு. காரணம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படுவதற்கு நாம் பயன்படணும், அதை தள்ளி வையுங்கள் என்று நம்ம சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப பரலோகத்துக்கு போனா என்ன நன்மைன்னா, அங்க என்ன இல்லை, கடல் இல்லை. அந்த ஒரே ஒரு நன்மையை குறித்து சொல்றேன், வாசிக்கலாமா? யூதா எழுதின பொதுவான நிருபம் 13ஆம் வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற, சரி கவனிக்கலாம் பாருங்க, தங்கள் அமளினால நுரை தள்ளுகிற, அதாவது அவமானத்தின் கடல் அலைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பரலோகத்துல என்ன இல்லைன்னா கடல் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்துல நமக்கு என்ன இல்லைன்னா அவமானம் இல்லை. அல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன இல்லை, அவமானம் இல்லை. 2வது, சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கம்மா, சீக்கிரம் வாசிங்க. பரலோகத்துல கவனிங்க, இங்க நீ ஊழியம் செஞ்சாலும் உன்னை அவமானப்படுத்துவாங்க, கர்த்தருக்காக வைராக்கியமா எழுந்தாலும் அவரை குறித்து தெரியாதா, அவர் வாய்க்கான சொல்லி உன்னை அவமானப்படுத்தலாம், உன் பக்தியை அவமானப்படுத்தலாம், உன் பரிசுத்தத்தை அவமானப்படுத்தலாம், உன் அர்ப்பணிப்பை பரியாசம் பண்ணலாம். ஆனா அங்க பரலோகத்துல உனக்கு அவமானம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆமே. சரி, 2வது காரியத்தை வாசிக்கலாமா? தேவரீர் சரி கவனிக்கலாம். சமுத்திரம் கொஞ்ச நேரம் கூட அமைதலா இருக்காதுங்க, அது அலை மோதுதே, அது பெருமை என்று சொல்லுகிறார்.
தேவ பிள்ளைகளை, இரண்டாவது காரியம், அந்த இடத்துல பெருமைனாலதான் உன்னை இழிவா பேசுறாங்க. இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் நல்லா இருக்கிறாங்க சொல்லி போமோதும் வரும்போதும் பரிகாசம் பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, இங்க பெருமைக்காரர் இருக்கிறாங்க. அங்க கடல் இல்லை. யார் இல்லைன்னா பெருமை இல்லை என்று சொல்லுகிறார். ஆமே. மூன்றாவது தேவ பிள்ளைகளை, நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆகூர் ஆச்சரியமாய் பேசுகிற ஆச்சரியமான காரியத்தை பேசுகிறாரு. ஆகூர் ஆகூரை குறித்து நான் வேத பாடம் எடுத்திருக்கிறேன். அவர் கல்வி பாடசாலை கூட போல, படிப்பறிவு இல்லாதவர், நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒன்றும் தெரியாதவர். ஆனாலும் தேவனுக்கு பயந்தபடினால கர்த்தர் அவருக்கு ஞானம் கொடுத்தார். சாலமோன் அரச சபையில ஞான ஆலோசகராக யார் இருந்தார்னா, படிப்பறிவு இல்லாத, வேத அறிவு இல்லாத இந்த ஆகூர் இருந்தார். இவர் எழுதின அதிகாரம் தான் நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஆச்சரியமான காரியத்தை பேசுறாரு பாருங்க. வாசிக்கமா 19. அவையாவன பாருங்க, ஆகாயத்துல கழுகு பறக்குது. அதன் வழி யாருன்னா பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அது எந்த சைடு போதோ அப்படிதான் போகுமே தவிர அதுக்கு வழின்னு ஒண்ணு இல்லை. ஆகாயத்துல கழுகனுடைய வழியும், கண்மலையில் பாம்பினுடைய வழியும் கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை ஆச்சரியமான காரியத்தை பேசுகிறார். ஒன்று கவனிக்கலாம், ஆகாயத்துல கழுகனுடைய வழி இல்லை. பிற்பாடு கண்மலையின் மேல பாம்புனுடைய வழி. பாம்பு இந்த போல மண் தரையில போனா பாம்புடைய தடத்தை பார்த்து பாம்பு போயிருக்குதுன்னு சொல்லலாம். கண்மலை பாறையில பாம்பு எத்தனை முறை போனாலும் அதுக்கு தடம் வரப்போறதில்ல. அததான் சொல்றாரு, கண்மலையின் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலின் வழியும். நீங்க எறும்பை பாக்குறீங்க, ஒரு 10 எறும்பு ஒரு 10 முறை போயிட்டு வந்ததுன்னா அந்த எறும்பு பாதை கூட வருதா? ஆனா கப்பல் கடல்ல 1000 முறை போனாலும் அதுக்கு பாதையே வராது. தேவ பிள்ளைகளே, இங்க உனக்கு அவமானம் இருக்கும். இங்க பெருமைக்கார நிமித்தமா நீ பரிகாசம் பண்ணப்படலாம், உதாசீனமா எண்ணப்படலாம். அங்க பரலோகத்துல என்ன யாரு நடத்துவார்னா, கர்த்தர் உன்னை நடத்துவார். அங்க வழி இல்லை, ஆனா யார் நடத்துவாரு? சமுத்திரம் 3 காரியங்களுக்கு அடையாளம். அங்க சமுத்திரம் இல்லை. ஒன்று தேவ பிள்ளைகளே கவனிப்போம், அங்க அவமானம் இல்லை. 2வது பெருமைக்கார நிமித்தமா நீ கூனி குறுகி போகிறது இல்லை. 3வது காரியம், அங்க யார் நடத்துவார்னா, கடல்ல பாதை இல்லை. யார் நடத்துவார்னா, கர்த்தரே உன்னை நடத்துவார். ஆமே. அல்லேலூயா. இததான் சொல்றாரு பவுல். ஐயா, எனக்கு இங்க நான் தேகத்தை விட்டு பிரிந்து வருவேனா, எனக்கு அதிக நன்மை இருக்குது. இங்க அவமானம் அங்க இல்லை. இங்க பெருமைக்கார நிமித்தமா, கள்ள சகோதர நிமித்தமா நான் நெருக்கப்படுகிறேன். அது அங்க இல்ல ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, இங்க நீங்க என்னதான் வழி நடத்தினாலும் அநேகர் என்னை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அங்க நீங்க வழி நடத்தீங்க, அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது எனக்கு நன்மை. ஆனா அது இப்ப வேண்டாம்பா, அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. நான் சரீரத்துல தரித்து. இப்ப 1:23 வாசிக்கலாமா? 1:23 வாசிக்கலாமா? ஏனெனில் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். தேவ பிள்ளைகளை பாருங்க, நான் சரீரத்துல தரித்திருப்பதுதான் அதிக அவசியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, சரீரத்துல தரித்திருக்கிறதுனால என்ன அதிக அவசியம்னா, பவுல் அதாவது உயிரோடு இருந்து சரீரத்துல அவர் தரித்திருப்பார். ஆனா என்ன அவசியம்னா, பரலோக ராஜ்யத்துடைய விரிவாக்கத்துக்காக அவர் செயல்படுவார். தேவ பிள்ளைகளை, நாம் இருக்கிறோமே, நம்முடைய பக்தியும் சரி, ஆராதனை நேரமும் சரி குறுகி போயிடக்கூடாது. பரலோகத்தின் விரிவுக்காக நம்ம செயலாற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க மாட்டோம். நேரம் ஆக போதா, கடைசியா போய் உட்காந்து அல்லேலூயா ஆமன்னு சொல்லிட்டு வந்துடலாமான்னு சொல்லி வர விசுவாசிகளாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. பரலோக ராஜ்யம் விரிவாக்கத்திற்காக தான் பவுல் சொல்றாரு, நான் சரீரத்துல தரித்திருப்பது அவசியம். 2 காரியங்களால நெருக்கப்படுகிறார். ஒன்று அழைப்பு வருது, அங்க எனக்கு அதிக நன்மை, அது வேண்டாம்பா, அதை கொஞ்சம் தள்ளி வைங்க.
இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அதிக அவசியம் எது என்று சொன்னா, உங்களுடைய ராஜ்ய சபைகளை ஸ்தாபிக்கணும், பல ஆத்துமாக்களுக்கு நான் சத்தியங்களை கொண்டு போகணும், அதனால நான் சரீரத்தில் தரித்திருப்பது எனக்கு அவசியம் என்று அவர் சொல்லுகிறார். ஆமே. சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, சரீரத்துல தரித்திருக்கிறது அதிக அவசியம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எது அதிக அவசியமா இருக்கிற பிள்ளைங்க, சரீரத்துல தரித்திருக்கிற பிள்ளைங்க லாபத்தெல்லாம் நஷ்டமாக எண்ணுவாங்க. எதை எண்ணுவாங்க? லாபமானதெல்லாம் நஷ்டமாக எண்ணுவாங்க. பிலிப்பியருக்கு என்ன நிருபம் 3ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் வாசிக்கலாமா? ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் மூணு 9-13 சரியா வாசிக்கிறீங்களா? பாருங்க, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம சொல்லுகிறார். அல்லேலூயா. 13 வாசிங்கம்மா. 13 வாசிங்க. 13 வாசிங்க. சகோதரரே, நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பாருங்க, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சரீரத்துல தரித்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியம் என்னவா இருக்குன்னா, அவங்க லாபமான அனைத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, நஷ்டமாக இருந்தாலும் அதை மனமுகந்து ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. நீங்க அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் உதாரணத்துக்கு சொல்றேன், 19:19 நீங்க வாசித்து பார்ப்போம்னா, பவுல் போய் பிரசங்கம் பண்றார். மந்திரவாதிகள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, மந்திர புஸ்தகங்களை கொண்டு வந்து நம்மனா போட்டு எரிச்சாங்க. அந்த மந்திர புஸ்தகத்தை பயன்படுத்துவவர்களுக்கும் அவங்க கொடுக்கல, அல்லது அதை விற்கவும் இல்லை. ஆனா அந்த மந்திரவாதிகள் என்னன்னா, இந்த புத்தகம் யாருக்கும் பயன்படக்கூடாது என்பதற்காக நம்மனா எரித்தாங்க. கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? அதை அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சுட்டெரித்தாங்க. அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து, சரி கவனிக்கலாமா? மாங்க கவனிங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க, நீங்க சரீரத்துல தரித்திருந்து கர்த்தருடைய விரிவாக்கத்துக்காக பயன்படணும்னு விரும்புற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நஷ்டம்தான் வரும். ஆமாங்க, இப்போ ஊழியக்காரங்க அப்படி இல்லை. லாபம் எதுவோ ஊழியத்தை கூட விட்டுட்டு கட்சிக்காரன் பின்னாடி போறாங்க. ஊழியத்தை கூட விட்டுட்டு பாருங்க, உலகம் காட்சி அதை நோக்கி ஓடுறாங்க. தேவ பிள்ளைங்க, லாபமான அனைத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் நஷ்டம் என்று கருதுகிறார். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைங்க, ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நீ நஷ்டப்பட்டாலும் தேவ பிள்ளைய, அது உனக்கு அதிக அவசியமா இருக்குது. அதுக்கு உண்டான பலனை என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமா தருவார். நீங்க உண்மை உத்தமாய் செயல்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, நெருக்கப்படுவாங்க. லாபமா இருக்கிறதுல அவங்க நஷ்டப்பட்டாலும் கர்த்தருக்காக ஓடிக்கினே இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, லாபத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, நஷ்டத்தை விரும்பவே மாட்டாங்க. தனக்கு ஒரு கார் வாங்கிக்கணும், ஒரு வீடு கட்டிக்கணும், மனைவி பிள்ளைகளை நல்லா வச்சு, இப்படியே அது தவறு இல்லை. கர்த்தர் கொடுக்கும் போது கொடுக்கட்டும், அது நல்லது. ஆனா ராஜ்யத்துடைய விரிவாக்கத்துக்காக செயல்படுகிற பிள்ளைங்க லாபத்தை விட்டுட்டு நஷ்டமா இருந்தாலும் நம்மனா அதை முனமகுந்து செயல்படுவாங்க. இங்க மந்திரவாதிங்க தங்க புஸ்தகங்களை கொண்டு வந்து, மந்திர புஸ்தகங்களை கொண்டு வந்து எரிக்கிறாங்க. அதனுடைய தொகை எவ்வளவா? 50,000 வெள்ளிக்காசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எவ்வளவு வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டாரு? வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். 50,000 வெள்ளிக்காசு அவங்களுக்கு பெருசா தெரியலங்க. 30 வெள்ளிக்காசை
அவங்களுக்கு பெரிதாய் தெரிந்தது. காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைய கர்த்தருடைய பிள்ளைங்க லாபமானதை விட சரீரத்துல தரித்திருந்து ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுகிறாங்க. அல்லேலூயா. அதனால முதலாவது காரியம், நீங்க சரீரத்துல தரித்திருந்து தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கத்துக்காக நீங்க செயல்படுவர்களாக இருப்பீர்கள்னா, உங்களுக்கு லாபமானலாம் நஷ்டமா இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமா தருவாங்க. நீங்க உங்களுக்கு பின்னாடி கூட வந்துடலாம். அவங்க உலக காரியத்துல உயர்ந்து காணப்படலாம், எதனால அவங்க சம்பாதிச்சிடலாம். அதை நீங்க சிந்தையில வச்சீங்கன்னா உங்களுடைய தரிசனம் போயிடுங்க. ஆமாங்க, கர்த்தருடைய அழைப்பை நீங்க விட்டுடுவீங்க. எத்தனையோ பேர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, ஐயா அவரு இந்த ஐயா இந்த எம்எல்ஏ நிற்கிறாரியா, அந்த எம்எல்ஏ நிற்கிறாரியா, வாங்கய்யா நமக்கு பணம் தருவாங்க. எப்பா எனக்கு கர்த்தர் தந்துக்குவாரு, அது இல்லையானா கூட பரவாயில்ல, கஞ்சோக்கு கர்த்தர் என்ன நடத்துவாருங்க. தேவ பிள்ளைகளை, லாபம் கர்த்தருடைய பிள்ளைங்க ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுவர்களாக இருப்பீர்கள்னா அது நஷ்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் கர்த்தர் அதை விட மாட்டார். அதுக்கு உண்டான ஆண்டவர் பலனை நிச்சயமா தருவார். ஆமாங்க, அதுக்கு உண்டான எத்தனையோ மிஷினரி மாருங்க மேல்நாட்டுல இருந்து வந்தாங்க, இங்க வந்து மாளிகை கட்டினாங்க, எல்லாத்தையும் இழந்து அதை தொப்பில கூழ் வாங்கி குடித்து. ரெண்டாவது காரியம், பவுல் மோசே எபிரேயருக்கு என்ன நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாமா? நான் சொல்றது புரியுதுங்களா? 2 காரியங்களால நெருக்கப்படுறேன்றார். பரலோகத்தினுடைய அழைப்பு வருது, அது வேண்டான்றாரு. அங்க அதிக நன்மை இருக்குது, வேண்டாம்பா. ஆனா நான் சரீரத்தை தரித்து இருப்பது அதிக அவசியம் என்றார். காரணம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக. ஆமே. அப்போ பரலோகம் விரிவாக்கத்துக்காக பயன்படுகிற பிள்ளைங்க நஷ்டப்படதான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. அவங்கள மேன்மையா வச்சு நிற்பாருங்க. ஆமாங்க, அவங்கள மேன்மையா வச்சிருப்பார். 12 அப்போஸ்தலனை காட்டிலும் பவுலை கர்த்தர் மேன்மையா தான் வைத்தார். புதிய ஏற்பாட்டின் கதாநாயகனாகவே யாரை மாத்துறாருன்னா, கர்த்தர் பவுலை மாற்றினார். 13 நிருபங்களை பவுல் எழுதுகிறார். மூத்த அப்போஸ்தலனா இருக்கிற பேதுருவை கடிந்து கொள்கிறார் அவருடைய மாய்மாலத்தை. அந்த அளவுக்கு கர்த்தர் பவுலை உயர்த்தி தான் வைத்தார். ஆமென். சரி, 2வது காரியம், மோசே எபிரேயருக்கு என்ன நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும். உங்களுக்கு எத்தனையோ மிஷினரி மாருங்க மேல்நாட்டுல இருந்து வந்தாங்க. வில்லியம் கேரி, இது போல பல மிஷினரி மாருங்க வந்தாங்க. சீகன் பால்லாம் அவரால் தான் நமக்கு கையில வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமெல்லாம் கையில இருக்கு. அவங்களாம் வந்து இங்க மாளிகைலாம் கட்டி வாழல. கடைசியா சில பரிசுத்தவங்க சாகும்போது கூழை வாங்குறதுக்கு பாத்திரம் இல்லாம தான் தலையில போட்டு அந்த கேப்ல வாங்கி குடிச்சிட்டு ஜீவனை விட்டாங்க. அவங்களாம் பரலோகத்துல மேன்மையான இடத்துல இருப்பாங்க. ஆமே. சரி, வாசிக்கலாமா? மோசே விசுவாசத்தினாலே தாம் பெரியவனான போது பாருங்க, பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து சரி கவனிக்கலாம். பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவது எனக்கு அவசியம் இல்லப்பா, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே அதிக லாபம் என்று எண்ணினான். ஆமே. தேவ பிள்ளைகளை, அடுத்த இளவரசன் யாரு? மோசே. பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதுன்னா வெறுத்தான். எனக்கு அது வேண்டாம்பா, உலக பதவி, உலக பாவம், உலக ஆசை எனக்கு வேண்டாம். நான் தேவ ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதே அதிக லாபம் என்று சொல்லுகிறார். ஏங்க, ஒரு இளவரசங்க அடுத்த பார்வோனுக்கு ராஜாவா இருக்க போறவரு 40 வருஷம் போயிட்டு மீதியான வனாந்தரத்துல போய் ஆடுகளை மேய்க்கிறார். 40 வருஷம் ஜனங்களோடு கூட பாடுகளை சுமந்து கொண்டு என்ன பண்ண, ஜனங்க தேவனுக்காக பாடுகளை சுமந்து கொண்டு ஜனங்களை என்ன பண்ண வழிநடத்துகிறார். ஆக தேவ பிள்ளைகளை, தேவனுடைய விரிவாக்கத்திற்காக பயன்படுகிற, ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுகிறவங்க லாபமானது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நஷ்டமாக தான் காணப்படும். யாரு லாபத்தை தேடி காணப்படுறாங்க? ஒரு ஊழியக்காரி என்கிட்ட சொல்றாருங்க, ஆண்டவர் பார்த்துங்கிறாரு, கவனிங்க, இங்க சபைக்குன்னு வருது, சபைக்கு போக தான், ஊழியத்துக்கு போக தான் மிச்ச செலவு எங்களுக்கு, கர்த்தர் பார்த்துனுங்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு,
பாஸ்டர் நான் விசுவாசி பூஞ்சி எடுத்துருவேன் பாஸ்டர் காணிக்கு. நீ பூஞ்சிருப்பா, நல்லா இருக்கும் உன் சபை நினச்சிக்கின்னு அவங்கள்தெல்லாம் நமக்கு வேண்டாங்க. நீ தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக செயல்படுவாயனா உனக்கு லாபமெல்லாம் நஷ்டமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் உன்னை மேன்மையா தாங்க வைப்பார். ஆமாங்க, இந்த ஆவிக்குரிய சிந்தையோடு கூட இருப்பேன்னா கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம் பாருங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய மன தராசுல தேவனுக்காக பாடுபடுவதை தான் என்ன பண்ணுவோம்னா விரும்புவாங்க. மூன்றாவது காரியம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அதாவது பரலோகத்தின் மேன்மையை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி பிலிப்பியருக்கு நிருபத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இதுக்கு காரணம் என்னன்னா, அவரு மனுஷ சாயலானாரு, தாழ்மையா இருந்தாரு, மரண பரியந்தம் அவனை கீழ்ப்படிந்தாரு. காரணம் என்னன்னா, அதாவது பூமியில யாருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். அவர் பரலோகத்துல தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவதை அதை விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணாரு? தாழ்த்தினார் என்று சொல்லி இயேசுவை குறித்து பார்க்கிறோம். ஆமே. சரி, ஒரு ரெண்டு காரியம் 5 நிமிஷத்துல சொல்லி நான் முடிச்சிடறேன். அதிக அவசியமா இருக்க நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்க? பவுலுக்கு 2 காரியங்களால நெருக்கப்படுகிறார். ஒன்று, தேவ பிள்ளைகளே நீ வந்திருப்பா பரலோகம்னு சொல்லி கர்த்தருடைய அழைப்பு வருது. வேண்டாம்பா, எனக்கு அங்க அதிக நன்மை தான், வேணாம், இங்க பிரச்சனை இருக்குது, அங்க நான் இளைப்பாறலா இருப்பேன், அது வேண்டாம், நான் சரீரத்துல தரித்திருப்பது அதிக அவசியம். காரணம் என்ன? நான் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக பயன்படுவேன்றார். ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுகிற பிள்ளைங்களுக்கு லாபம் எல்லாம் நஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் உன் சந்ததியும் கைவிடவே மாட்டார். ஆமாங்க, தாவீது சொல்றாரு சங்கீதம் 37:25, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைக்கு அப்பத்துக்கு இறந்துண்டு திரிகிறதையும் என் கண்கள் காணல என்றார். உன் சந்ததியை கர்த்தர் நிச்சயமா ஆஸ்வதிப்பார். 2வது தேவ பிள்ளைகளை, 2வது கவனிங்க, 2வது தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அதாவது தரித்திருப்பது அவசியம் என்று நினைக்கிறவங்க சரித்திரம் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 காரியத்தை சொல்றேனே. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். 4:13 கொஞ்சம் வாசிக்கலாமா? 4:13 அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு சரி கவனிக்கலாம். பாருங்க, பேதுரு யோவானும் பேசுகிறத பார்த்தோன்னே இவருடைய பேச்செல்லாம் யாருது போல இருக்குன்னா கிறிஸ்துவ போல இருக்கிறது என்று சொன்னாங்க. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பேச்சு பாருங்க அதிக அவசியமா நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. நம்முடைய பேச்சு யாரை போல இருக்குன்னா கிறிஸ்துவ போல இருக்கணும். பேதுரு யோவான் பேசுகிற பேச்சு கிறிஸ்துவோடு ஒத்து போகிறதா நம்மனா காணப்பட்டது. அல்லேலூயா. நீங்க அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5-6 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாமா? 12:5-6 கொஞ்சம் வாசிக்கலாமா? வாசிங்க வாசிங்க. சரி இருங்கம்மா, உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்முடைய பேச்சு யாரை போல இருக்கணும்? கர்த்தர் பேசுகிறது போல ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன பண்ண பேசணும். இங்க நியாயாதிபதிகள் புத்தகத்துல ஒரு கூட்டம் தோல்வி அடைஞ்சிச்சு.
வெற்றி பெற்ற கூட்டம் எதை பிடிச்சிருச்சுன்னா யோர்தான் நதியை கரையெல்லாம் பிடிச்சிருச்சு. இப்போ தோல்வி அடைந்த கூட்டம் யோர்தான் நதியை கடந்து போகணும். கடந்து போகும்போது தோல்வி அடைந்த கூட்டம் பேசுது, உன்னை யாரு, என்ன ஊரா, என்ன இனத்தார் என்று கேட்டா, என்ன ஊரார் என்று கேட்டா எபிரேய வார்த்தை ஒண்ணு இருக்குது, இதை வாசிங்க. ஷீபோலேத் என்று சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா ஒருத்தன் என்ன பண்ணான்னா, வெற்றி பெற்றவன் தோல்வி அடைஞ்சவனை கேட்கறான், நீ என்ன ஊரான்னு கேட்டவனே சீபோலோத்துன்னு சொல்லிட்டான். ஒரே ஒரு எழுத்து தான் மார்ச்சு. இந்த ஒரு எழுத்துக்காக 42,000 பேர் அன்றைக்கு என்ன பண்ண கொல்லப்படுறாங்க. அதை கொஞ்சம் வாசிக்க முடியுமா அந்த எபிரேய வார்த்தைய பாருங்க. சீபோலோத் என்று சொல் என்றாங்க. இப்ப தோல்வி அடைஞ்சவங்க எதை தாண்டி போறாங்க, யோர்தான் நதியை கிராஸ் பண்ணணும். வெற்றி அடைஞ்ச கூட்டம் பட்டயத்தோடு நின்னுன்னு இருக்கிறாங்க. உன்னை யாருன்னா கூப்பிட்டா, உன்னை யாருன்னா என்ன ஊரான் என்று கேட்டா ஷீபோலோத் என்று சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒருத்தனா சொல்லிட்டான்னா ஒரே ஒரு வார்த்தையை தான் மாத்திட்டான், உச்சரிப்பு கொஞ்சம் வேற மாறிடுச்சு, ஷீபோலோத்துன்ட்டான். கவனிக்கலாம், அன்றைக்கு எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க, 42,000 பேர் என்ன பண்ணா கொல்லப்படுறாங்க. தேவ பிள்ளைகளை, அதிக அவசியமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, பூமியில தரித்திருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுகிற ஆண்டுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, அவருடைய பேச்சு கர்த்தருடைய பேச்சை போல ஒத்து இருக்கணும். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், கர்த்தருடைய பேச்சை போல என்ன பண்ணா ஒத்து இருக்கணுங்க. அல்லேலூயா. அவர் வாழ்ந்தது போல நாமளும் என்ன பண்ண ஒரே ஒரு எழுத்து தாங்க மார்ச்சு. நீங்க எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்துல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்படலாகாது, பக்திக்கு ஏதுவான வார்த்தை மட்டும் பேசு என்று சொல்றார். கெட்ட வார்த்தைன்னு சொன்னா பக்தி அல்லாத வார்த்தை ஒன்றே நீ பேசாத, தேவையில்லாத வார்த்தை ஒன்றும் பேசாத என்றார். அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க ஊழியத்துக்கு வரும்போது உங்களை தான் சொல்றேன், பரியாசம் பண்ணு, கிண்டல் பண்ணுன்னு, கேலி பண்ணிங்கன்னு, யூடியூப்பை பார்த்துக்கின்னு கூத்தாட்சியெல்லாம் இருக்கக்கூடாது. ஜபத்தோடு இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். வேற காரியம் தானே பிசாசை நம்ம கூட தோல் மேல கை போட்டு வந்து ஊழியத்தை ஒன்னெல்லாம் ஆக்கிட்டு போயிடுவான். புரியுதுங்களா சொல்றது? சரி, அவருடைய கிறிஸ்துவின் பேச்சுக்கு ஒத்த பேச்சு இருக்கணும். அப்போ அதிக அவசியம் என்று இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய விரிவாக்கத்துக்காக பயன்படுகிற பிள்ளைங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும், கிறிஸ்துவின் பேச்சை போல இருக்கணும். ஒரே ஒரு எழுத்து தாங்க மார்ச்சு, அதுவும் உச்சரிப்பு தான் மார்ச்சு. 42,000 பேர் நம்ம கொல்லப்பட்டாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தருடைய பிள்ளைங்க பேசணும். நம்ம பேசுற ஒரு வார்த்தைனால தாங்க ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண முடியும். ஆமாங்க, நம்முடைய வாயின் வார்த்தையில அற்புதங்கள் இருக்கிறது. ஆமே. சிலர் பார்த்தீங்கன்னா கண்டபடியா பேசிடுவாங்க. ஏமா சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்கார, இவ பேசுற பேச்சு நான் ஏன் அங்க வந்து உட்காரணுன்றாங்க. காரணம் என்னன்னா, பேச்சு சரியில்லைங்க. நம்முடைய பேச்சு யாரை போல இருக்கணும், கிறிஸ்துவை போல இருக்கணும். சரி, 2வது ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுகிற விரிவாக்கத்துக்காக பயன்படுகிற பிள்ளைங்க அவர் நடந்தது போல தானும் நடக்கணும். கொஞ்சம் வாசிங்கம்மா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சொல்லுகிறவன் பாருங்க, அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷ புத்தகத்துல இயேசு கிறிஸ்து நடையை குறித்து 7 நடை சொல்லப்பட்டது. அதுல ஒரு 2 நடை மட்டும் சொல்றேன். ஒரு நடை, தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு நடை கவனிக்கலாம். ஒரே ஒரு நடையை மாத்திரம் நான் சொல்றேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு நேரா நடந்து போகிறார். கவனிங்க, 19ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு நேரா நடந்து போகிறார். இது என்ன நடனா, அர்ப்பணிப்பின் நடை. ஆமாங்க தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், முதல்ல அவர் பேசுகிறது போல நம்ம பேசணும். 2வது அவர் நடந்தது போல, கிறிஸ்து நடந்தது போல நம்ம நடக்கணும். அவரு 7 நடைகள்ல யோவான் சுவிசேஷ புத்தகத்துல ஒரு நடை என்னன்னா, அர்ப்பணிப்பின் நடை.
கல்வாரி சிலுவையை சுமந்துக்கின்னு அர்ப்பணிப்போடு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைங்க நட அர்ப்பணிப்பா இருக்கணும். கிறிஸ்துவ கிட்ட வந்துட்டோமா, லாபமோ நஷ்டமோ கர்த்தருக்காக நீ வாழ்வேனா, உன் சந்ததிக்கு உன் ஊழியத்துக்கு ஆசீர்வாதங்க, உன் சபைக்கு ஆசீர்வாதங்க, உன்னை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் நிறைவேறங்க. அல்லேலூயா. சரி, கவனிங்க, நான் முடிக்கிறேன். பவுல் 2 காரியங்களால நெருக்கப்படுறாரு. கர்த்தர் கூப்பிடுறாரு, வாப்பான்றாரு. அப்பா நான் வந்தேன்னா எனக்கு தான்பா நன்மை. அங்க நான் இல்லை, அவமானம் இல்லை, பெருமைக்காரர் இல்லை, இங்க அங்க நீங்க நடத்துவீங்க. பாருங்க, எலியா போகும்போது சால்வை விட்டுட்டு போறாரு எலிசாவுக்கு. ஏன்னா ஊழியத்தை தொடரணும். ஆனா இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க அப்படி இல்லை, சால்வை மடிச்சு அக்கலத்துல வச்சுன்னு போயிடுவாங்க. பாத்துக்கிறீங்களா? எந்த வழியும் சொல்லியே தர மாட்டாங்க. சொல்லி தராங்களா? தரவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்க. சரி, இருக்கட்டும். தேவ பிள்ளைகளை பவுல் சொல்றாரு, நான் சரீரத்துல தரித்திருப்பது அதிக அவசியம் என்று சொல்லுகிறார். அப்போ அதிக அவசியமா இருக்கிற பிள்ளைங்க கவனிங்க, 3 காரியம் சொன்னேன். 1, லாபமானதெல்லாம் நஷ்டமாக எண்ணுவாங்க. 2வது, பார்வோனின் குமாரத்தின் நான் இளவரசனாக இருப்பதை பார்க்கிறோம், தேவ ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதை அதிக பாக்கியமாக எண்ணுவாங்க. 3வது, பரலோக மேன்மை என்ன பண்ணுவோம்னா வெறுத்து, பரலோக மேன்மைன்னா அதாவது ஆண்டவர் எதை வெறுத்தார்னா பரலோக மேன்மை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்போ முடிவு பரிந்தம் எப்படி இருப்பார்னா தாழ்மை உள்ளவர்களா இருப்பாங்க. அப்போ தேவ பிள்ளைகள் ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக பயன்படுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவர் பேசினது போல நம்ம பேசணும், அவர் நடந்தது போல நம்ம நடக்கணும். அவருடைய நட என்ன நட? அர்ப்பணிப்பின் நட. முழங்கால் படியில்லாமா? முழங்கால் படியில்லாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மரபலா ஷபரபா ஓ ரிகபலா துருபரா மரபலா சந்துருபரா கபலா துருபரா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். நாளை ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா, நம்மோடு கூட ஆவியானவர் நாளை தினத்துல செயல்படும்படியா, நம்முடைய வாகனத்தோடு கர்த்தர் வரும்படியா, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். நல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, இறக்கம் உள்ளவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்து ஆசிரியர் வர பிள்ளைகளை அழைத்து வந்து சேர்க்க